இந்த பாக்ஸில் 10 அறை இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆனால் நான் இதை 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு தான் கூப்பிட போகிறேன். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் அரேயில் இதை இண்டெக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் எலாபரேட்டாக பார்க்குறதுக்கு ஷெல் கோட்குள்ளாடி போகலாமா? ஓகே, நாம் இப்போ சிஸ்டம்குள்ளாடி போய் விஎஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ஒன் சைட் கோட் ஒன் சைட் அவுட்புட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறோம். அதாவது லெட்டுங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமை நம்ம கொடுக்க போகிறோம். வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக ஈக்குவல்ஸ் டபுள் கோட்ஸ் லியோ அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த வேரியபிளை நம்ம இப்போ ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? console.logக்குள்ளாடி இந்த வேரியபிள் நேமை பாஸ் பண்ணணும். அதாவது இந்த பிளேலிஸ்ட்டை பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறதுக்கு நோட் ஸ்பேஸ் index.js அப்படின்ட்டு நம்ம கொடுக்கணும். index.js கொடுத்துட்டேன். நான் ரிசல்ட் வரல, சாரி. இங்கே பாருங்கள், நான் சேவ் பண்ணலை. சேவ் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நோட் ஸ்பேஸ் index.js கொடுத்துக்கிறேன். லியோ அப்படிங்கிற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகுது, பார்த்தீங்களா? ஓகே, ஃபைன். ஓகே, இந்த வேரியபிளை நம்ம எப்படி ஆப்ஜெக்டாக மாற்றணும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். எப்படி மாற்றணும்? இந்த வேல்யூவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேர்லி ப்ரைசஸ் ஆட் பண்ணினா இப்போ இந்த ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அரேயாக மாற்ற போகிறோம். அரேக்கு என்ன பண்ணணும்னா இந்த கேர்லி ப்ரைசஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போது ஒரு அரே அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஜெக்டையும் ஒரு அரேயையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, கேர்லி ப்ரைசஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆப்ஜெக்ட். அதுவே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு அரேயாவாக தான் இருக்கணும். ஓகே, பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு அரேயை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குள்ளே வேல்யூஸ் எதுவும் இல்லையே. ஓகே, வேல்யூஸை நம்ம இன்க்ளூட் பண்ணி பார்ப்போம். ஒரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளாடி ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை நான் போட போகிறேன். லியோ, அப்புறம் கோட், அப்புறம் பீஸ்ட். ஒவ்வொரு வேல்யூக்கு அப்புறமும் கண்டிப்பாக ஒரு கமா போட்டுக்கணும். எதுக்குன்னா டு ஆக்சஸ் த நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூனா மாஸ்டர், நெக்ஸ்ட் சர்க்கார். எல்லாமே டபுள் கோட்ஸுக்குள்ளாடி கொடுக்கணும். ஸ்ட்ரிங் எல்லாமே டபுள் கோட்ஸுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகே, ஃபைன். ஓகே, இதை இப்போ நம்ம அவுட்புட் வாங்க போகிறோம். திரும்பவும் சேவ் பண்ணலை. சேவ் பண்ணிட்டு அவுட்புட் வாங்க போகிறோம். பார்த்தீங்களா அரே எப்படி லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு? லியோ, கோட், பீஸ்ட், மாஸ்டர் அண்ட் சர்க்கார் இஸ் இன்சைட் த அரே. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டில் இந்த வேல்யூவை ப்ராப்பர்ட்டி வச்சு ஆக்சஸ் பண்ணணும். ஜாவாஸ்கிரிப்ட் அரேயை இப்போது நம்ம இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ நான் அதை கமெண்டில் போட்டுக்கிறேன். கமெண்டில் போட்டுட்டு லியோ அப்படிங்கிற இந்த வேல்யூவை ஜாவாஸ்கிரிப்ட் அரே வந்து இண்டெக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கும். இண்டெக்ஸ் 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஓகே, அடுத்த வேல்யூ எல்லாம் அது இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2, இண்டெக்ஸ் 3, இண்டெக்ஸ் 4, இண்டெக்ஸ் 5 எக்ஸெட்ரா அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆப்ஜெக்டில் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். அதுவே அரேயை இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்?
எனக்கு ஏதாவது ஒரு இண்டெக்ஸை வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ நான் லியோ இல்லை வேணாம், எனக்கு கோட்டை தான் டிஸ்ப்ளே பண்ணணும். கோட்டை எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது? இந்த ஜாவாஸ்கிரிப்டில் இந்த இண்டெக்ஸை வச்சு டிஸ்ப்ளே பண்ணணும். எப்படின்னா பிளேலிஸ்ட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 1, அதாவது இண்டெக்ஸ் 1 வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். இண்டெக்ஸ் 1 என்னது? கோட். டிஸ்ப்ளே ஆகுதான்னு பார்க்கலாமா? ஓகே, ரன் பண்ணுறோம். கோட் டிஸ்ப்ளே ஆகிடுச்சு. ஓ, தேட்ஸ் குட். நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இந்த அரே அப்படிங்கிற கான்செப்டில் எப்போவுமே இண்டெக்ஸ் தான் மேஜர் ரோல் பண்ணும். இண்டெக்ஸ்னால் இந்த இண்டெக்ஸை வச்சு தான் இந்த வேல்யூஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த அரேக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு ஒன்று பார்க்கலாம். லென்த் எப்படி பார்க்குறது? அந்த பிளேலிஸ்ட் பக்கத்தில் டாட் அப்படின்னு போட்டோன்னே லென்த் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவுட்புட் வாங்குங்க. லென்த் 5 அப்படின்னு வந்திருக்கு. மொத்தம் எவ்வளவு? 1 2 3 4 5. ஆனால் நமக்கு இண்டெக்ஸை பாருங்கள், 0 1 2 3 4. பார்த்தீங்களா? இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4. ஆனால் நமக்கு லென்த் எவ்வளோ இருக்குது? 5. இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இந்த அரே அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஏன்னா எல்லா இடத்துலையும் இந்த அரேயை யூஸ் பண்ணுவாங்க. பேக்எண்ட்லேயா இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த அரேங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த அரேலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேலிஸ்ட் அப்படிங்கிற அந்த அரேயோட டைப் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பிளேலிஸ்ட்டுக்கு முன்னாடி டைப் ஆஃப் ஸ்பேஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், அவுட்புட்டை வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. பாருங்கள், சும்மாவா சொன்னாங்க ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு? பார்த்தீங்களா? இப்போது இதோட டைப் என்ன டைப்பாக இருக்குது? இந்த அரேயோட டைப் என்ன? ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகே, ஃபைன். புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வேரியபிள், அரே, அப்புறம் ஆப்ஜெக்ட் இதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி பார்க்க போகிறோம். அப்படின்னா சும்மா நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தால் புரியுமா? புரியும், ஓகே, ஓரளவு புரியும். ஆனால் ப்ராக்டிஸ் இருந்தால் தானே அதோட அவுட்கம் நமக்கு வெளியே வரும், நமக்கு இன்னும் நம்ம டீப்பாக புரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமிங் டைப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நம்ம டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இதே மாதிரி கான்செப்ட்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஷெர்ஸ் கோடை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, பாய்.